ஓகே, இப்போ ஃப்ளெக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரைம் ஃப்ளெக்ஸில் வந்துட்டு ஃப்ளெக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ளெக்ஸில் வந்துட்டு என்னென்னா மொத்தம் 4 வெரைட்டி இருக்குது. ஒன்று ஃப்ளெக்ஸ் வந்துட்டு ஃப்ளெக்ஸ் ஒன், ஃப்ளெக்ஸ் ஆட்டோ, ஃப்ளெக்ஸ் இனிஷியல், ஃப்ளெக்ஸ் நன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃப்ளெக்ஸ் ஒன்று அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நார்மலாக இந்த ஃப்ளெக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா இது ஒரு ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி தான். ஃப்ளெக்ஸ் க்ரோ ஸ்ரிங்க் பேசிஸ் இது மூணையும் சேர்த்த ஒரு ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி தான் வந்துட்டு ஃப்ளெக்ஸு. இதில் வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் ஒன் அப்படிங்கிறது என்ன ப்ராப்பர்ட்டி சொல்லுதுன்னா இப்போ நார்மலாக ஃப்ளெக்ஸில் போய் நீங்கள் ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ்ல இப்போ நான் ஃப்ளெக்ஸ் போயிட்டு இதில் வந்துட்டு இதோட ஷார்ட் ஹேண்ட் இது இந்த ஃப்ளெக்ஸுங்கிறது ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி. இதில் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. ஓகே, இப்போ இந்த ஃப்ளெக்ஸ் படிச்சு பார்த்தோம்னாலே தெரியும். இந்த ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி ப்ளஸ் ஃப்ளெக்ஸ் க்ரோ ஸ்ட்ரிங் பேசிஸ் இது மூணையும் சேர்த்து ஒரு ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி. இதில் வந்து என்னென்னா இப்போ 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 பாருங்க, இதில் வந்துட்டு இந்த ஒரு சாம்பிள் எடுத்து பார்ப்போம். இந்த சாம்பிள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ளெக்ஸ் பிராப்பு அதே மாதிரி வந்துட்டு இங்கே ஃப்ளெக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ளெக்ஸ் 50% கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஸோ இந்த ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டிங்கிறதே வந்துட்டுன்னா இந்த மூணையும் பண்ணுறது தான். இதில் வந்துட்டு கரெக்டான எக்ஸாம்பிள் இல்லை நான் உங்களுக்கு. ஸோ இந்த ஃப்ளெக்ஸில் பார்த்தீங்க எப்படி இருக்குன்னா ஃப்ளெக்ஸ் க்ரோ எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு வர்றது ஃப்ளெக்ஸ் க்ரோவாக இருக்கும், செகண்ட் வர்றது ஃப்ளெக்ஸ் ஸ்ட்ரிங்கு, அதுக்கடுத்து மூணாவது வர்றது பேசிஸ். ஓகே, ஸோ இந்த பேசிஸுங்கிறது என்ன அப்படின்னா இந்த பேசிஸ்ங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் இந்த இதில் வந்துட்டு ஓகே, ஸோ இந்த ஃப்ளெக்ஸ் பேசிஸில் வந்து நம்ம வந்து 115 கொடுக்குறேன். சாரி, இங்கே இந்த மெயின் டிவிஷனில் வந்துட்டு இந்த செகண்ட் இதுக்கு வந்துட்டு என்னென்னா 100 px கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ளெக்ஸ் பேசிஸ் வந்துட்டு மெயின் டிவிஷனுக்கு வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 50 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 150 மாற்றுறேன். ஸோ இப்போ மொத்த பேசிஸ் லென்த், அதாவது என்ன பேசிஸ்ங்கிறது என்ன இனிஷியல் லென்த்து, அதாவது அந்த ஃப்ளெக்ஸோட இனிஷியல் லென்த்து தான் வந்துட்டு ஃப்ளெக்ஸ் பேசிஸ். ஓகே, இப்போ நான் இதை வந்துட்டு 200 மாற்றுறேன். 200 இந்த 100 px வந்து மாறும் உங்களுக்கு மாறிக்கா, சைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா. ஸோ இதுதான் வந்துட்டு என்ன ஃப்ளெக்ஸ் பேசின்னு சொல்லுவாங்க. இந்த மூணையும் வந்து கம்பைன் பண்ணது தான் வந்துட்டு இந்த ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு க்ரோவு, செகண்ட் வந்துட்டு ஸ்ட்ரிங்கு, மூணாவது வந்துட்டு பேசிஸ். ஓகே, ஸோ இப்போ ஃப்ளெக்ஸ் ஒன்றுன்னு கொடுத்தோம் அப்படின்னா க்ரோவும் ஆகும், அதே சமயத்தில் ஸ்ட்ரிங்கும் ஆகும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இனிஷியல்லேருந்து பார்ப்போம். இதில் இந்த இவங்க கொடுத்துருக்கிறதுலேருந்து பார்ப்போம். இனிஷியலில் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் ஃப்ளெக்ஸ் இனிஷியல் செட் இதில் எப்படி இருக்குது, ஸ்ட்ரிங் வந்து 0 சாரி க்ரோ வந்துட்டு 0 கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரிங்க் வந்துட்டு 1, இது வந்துட்டு ஆட்டோ கொடுத்துருக்காங்க. அப்படியா? ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எடுத்து ஓகே, இப்போ நான் எக்ஸ்பேண்ட் பண்ணல, இது எக்ஸ்பேண்ட் ஆகலை, க்ரோ ஆகலை. பட் நான் சின்னதாக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரிங்க் ஆகுது. ஓகேயா? ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி தான் வந்துட்டு இதில் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ க்ரோ ஆகணும், சாரி ஸ்ட்ரிங்க் ஆகணும், க்ரோ ஆகக்கூடாது. ஃப்ளெக்ஸ் பேசிஸ் வந்து இனிஷியலாக வரும்போது ஒரு லென்த் இருக்குல்ல ஆட்டோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து ஆட்டோவா செட் ஆகிருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன ஃப்ளெக்ஸ் ஒன்றில் வந்துட்டு க்ரோவும் ஆகும் ஸ்ட்ரிங்க்கும் ஆகும் இல்லையா? ஸோ இதை நான் காப்பி பண்ணுறேன். ஃப்ளெக்ஸ் க்ரோவுக்கானதை நான் காப்பி பண்ணி ஓகே, ஸோ என்ன ஆகுது அப்படின்னா க்ரோ ஆகுது, அதே சமயத்தில் ஸ்ட்ரிங்க்கும் ஆகுது. இதுதான் வந்து ஃப்ளெக்ஸ் ஒன்றுங்கிறது. அதுக்கடுத்து ஃப்ளெக்ஸ் ஒன் பார்த்தாச்சு, ஃப்ளெக்ஸ் இனிஷியல் பார்த்தாச்சு, ஃப்ளெக்ஸ் ஆட்டோ, ஃப்ளெக்ஸ் நன்னுங்கிறது என்னன்னா ஸோ இந்த ஃப்ளெக்ஸ் ஆட்டோக்கும் ஃப்ளெக்ஸ் இனிஷியலுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஃப்ளெக்ஸ் ஒன்னில் வந்துட்டு ஃப்ளெக்ஸா சாரி இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஃப்ளெக்ஸ் ஒன்றுக்கும் ஃப்ளெக்ஸ் ஆட்டோக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா ஃப்ளெக்ஸ் ஒன்றில் வந்துட்டு பேசிஸ் வந்து ஃப்ளெக்ஸ் பேசிஸ் வந்து 0வா இருக்கும். ஓகேயா? இதில் வந்து ஆட்டோவில் வந்துட்டு ஃப்ளெக்ஸ் பேசிஸில் வந்து ஆட்டோன்னு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா நன்னுனா எதுவுமே இருக்காது, ஃப்ளெக்ஸே ஆகாது. ஸோ அதான் வந்துட்டு ஃப்ளெக்ஸ் நன்னோடைய பிஹேவியர். இப்போ இதை ஃப்ளெக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃப்ளெக்ஸ் நன்னு கொடுத்தோமா, ரெண்டாவதுக்கு மட்டும் ஃப்ளெக்ஸ் ஆகாது. ஓகே,
ஏன்னா ரெண்டாவது இதுக்கு மட்டும்தான் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஃப்ளெக்ஸ் நன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ செக் பண்ணி பார்ப்போம். ரெண்டாவது இருக்கிறது மட்டும் நமக்கு வந்து ஃப்ளெக்ஸே ஆகாது. ஓகே, மேலே இருக்க அந்த கண்டென்ட்லாம் வந்து ஃப்ளெக்ஸ் ஆகி சிங்க் ஆகுது இல்லையா? ஸோ பட் ரெண்டாவது இருக்கிறதுக்கு மட்டும் ஆகாது. அது ஹைட் தான் ஆகுமே தவிர ஃப்ளெக்ஸ் ஆகாது. ஸோ மெயினாக வந்து ஃப்ளெக்ஸை பற்றி தான். நெக்ஸ்ட் இருக்கிறது ரெஸ்பான்சிவ் டிசைன்ஸுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ளெக்ஸ் 1 ஃப்ளெக்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஃப்ளெக்ஸ் 1 கொடுக்குறோம். மீடியம் ஸ்க்ரீனாக இருந்தால் ஃப்ளெக்ஸ் நன்னு கொடுக்குறோம். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுது, பிக்கர் ஸ்க்ரீனுக்கு ஆகுது. ஓகே, மீடியம் ஸ்க்ரீன் வரும்போது அது ஃப்ளெக்ஸ் போயிடும். ஸ்மால் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டு அந்த ஃப்ளெக்ஸ் வந்து அப்ளை ஆகுது. ஸோ எக்ஸாம்பிள் நான் இதை வந்து மாற்றுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த மீடியம் ஸ்க்ரீனை வந்து எக்ஸ்எல்னு மாற்றுறேன். சாரி, எக்ஸ்எல்னு வைக்கிறத விட இதை வந்து ஸ்மால் ஸ்க்ரீன் எஸ்எம்னு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, தெரியுதா? ஸோ இப்போ நான் இது பண்ணும்போது மீடியம் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டு அது ஃப்ளெக்ஸ் ஆகுது. ஃப்ளெக்ஸ் வந்து இதுவாகுது. இதுக்கு வந்து ஸ்மால் ஸ்க்ரீன் வர வரைக்கும் ஃப்ளெக்ஸ் ஆகலை. ஓகே, ஸ்மால் ஸ்க்ரீன் வந்த உடனே தான் ஃப்ளெக்ஸ் ஆகுது. ஓகே, ஸோ இதை வந்து ரெஸ்பான்சிவ் டிசைன் சொல்லுவோம்.